அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் வினைச்சொற்களிலிருந்து உருவாகின்ற பெயர் சொற்கள் அந்த வகையை நம்ம பார்த்து வருகிறோம். வினைச்சொற்களில் இருந்து அந்த வினையை ஒருத்தன் செய்கிறான் இல்லையா, அவனை குறிப்பதற்கு இஸ்முல் ஃபாயில் அதனுடைய சட்டங்களை பார்த்துட்டோம். ஒரு வினை யார் மீது நிகழ்த்தப்படுகிறதோ, ஒரு செயல் யார் மீது எதன் மீது நிகழ்த்தப்படுகிறதோ அதை குறிக்கிற சொல்லுக்கு இஸ்முல் மஃபூலு அதை நம்ம பார்த்துட்டோம். அந்த வினையவே குறிக்கும் இல்லையா, அடித்தல் உதைத்தல்னு, அதுக்கு பேர் மஸ்தர். அதை நம்ம பார்த்துட்டோம். 3 எழுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பாக்கி எல்லாத்துக்கும் ஒரு ரூல் இருக்கிறது. அதுக்கப்புறம் காலத்தையும் இடத்தையும் குறிக்கக்கூடிய சொற்கள் இருக்கிறது. இஸ்முல் ஜமான், இஸ்முல் மக்கான். அது எப்படி வரும், 3 எழுத்துக்கு எப்படி வரும், 4 எழுத்துக்கு எப்படி வருங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நேற்றைய தினம் இஸ்முல் ஆலத்து பார்த்தோம், கருவியுடைய பெயர். இந்த கருவியுடைய பெயர் 3 எழுத்துக்கு மட்டும்தான் வரும். 4, 5, 6 எழுத்துக்கெல்லாம் அது சொல் கிடையாது. அதுக்கு என்ன செய்யணும், அதனுடைய மஸ்தரை எடுத்து ஆழத்துங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறன்னு, இந்த அளவுக்கு உள்ளதை நம்ம படிச்சுட்டோம். இப்படி படிக்கும்போது இந்த ஸ்க்ரீனில் போடுற இந்த மாதிரி தான் பண்ணணும். நான் காட்டினேன் உங்களுக்கு. எந்த மாதிரி காட்டினேன், அதாவது இடத்தை சொல்லும் பொழுது மக்கான் என்கிறத சேர்த்து தாலீம் என்பதை சேர்த்து இப்படி தான் சொல்லணும். ஆலத்துல் கித்தால், கித்தாலுடைய போருடைய கருவி, மக்கானு தாலீம் கற்றுக் கொடுக்குற இடம். இப்படி தான் அந்த இடப்பெயர் கருவி பெயர் 4 எழுத்துக்கு 5 எழுத்துக்கெலாம் வரும்னு சொல்லி நேற்று சொன்னோம். இப்படி சொல்லும்போது இந்த விஷயத்தை, இந்த மக்கானுங்கிறது தாலீம் 2 சொல்ல இணைச்சி காட்டுறோம்ல, இந்த இணைச்சி காட்டுற சட்டத்தை நீங்கள் விளங்கி எதனா மக்கானு தாலீமி இப்படி போட்டிருக்குது. அது ஏன் மக்கானு ஏன் வந்துச்சு, மக்கானுன் என்று வராமல் மக்கானு என்று வந்திருக்கிறது. தாலீமி என்று சொல்லி அதில் கீழே கசர் வந்திருக்குது. அப்போ இந்த ஒரு சட்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் இது அடுத்து இஸ்மு தஃலீல் பாடம் ஒன்று படிக்க போகிறோம், அடுத்த பாடம். அதுக்கும் இந்த விஷயம் தேவைப்படுது. அதனால் இந்த சர்ஃபில் இஸ்முல் ஆழத்திற்கு இல்லையா கருவி, அந்த கருவி பாடத்து வரைக்கும் இப்படி நிறுத்திக்கிட்டு இந்த 2 எழுத்தை சேர்க்குற ஒரு சட்டம் இருக்குது பாருங்கள். இது நஹுவில் வரும். இது சர்ஃபில் வர்றது கிடையாது. நஹுவில் 2 சொற்களை இணைக்கிறது, ஒரு சொல்லோட ஒரு சொல்லை கோர்ப்பதற்கு இல்லையா, அது பல வகைகளில் கோர்ப்பார்கள். அதில் இது ஒரு வகை. இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஒரு வகை. இந்த வகை எப்படி, இந்த வகையை மட்டும் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சால் தான் இந்த எப்படி இதை நீங்கள் உண்டாக்கணும்ல. அதாவது ஒரு இடம் வார்த்தையும் சேர்த்து மஸ்தருங்கிறதையும் சேர்த்து இப்படி நீங்கள் சொல்லணும். மக்கானுல் எஹசானி, மக்கானு இந்த உதாரணமாக எஹசாண்டு வருது. அதாவது அஹசன என்பதற்கு இந்த அஃபாலுக்கு இஃப் ஆல்னு வருது. இஃப் ஆலுக்கு மக்கான்னு சொல்வதாக இருந்தால் மக்கானுல் இஃப் ஆலி அப்படி சொல்லணும். கருவி சொல்வதாக இருந்தால் ஆலத்துல் இஃப் ஆலி அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி தஃபீல் இருக்கிறது, மக்கானு தஃபீலி என்று சொல்லணும். கருவிக்கு சொல்கிறதா இருந்தால் ஆலத்து தஃபீலி, தஃபீலுடைய கருவி. முஃபாலத்து இருக்குது, மக்கானுல் முஃபாலத்தி அல்லது மக்கானுல் ஃபி ஆலி, மக்கானுல் ஃபி ஆலி. இதெல்லாம் ஃபாலவுடைய மஸ்தர். இதில் போய் என்ன செய்யணும், மக்கானை சேர்க்கணும். இதை நம்ம நேற்று படித்த ஒரு விஷயம். இப்படி சேர்க்கும் பொழுது இந்த மக்கானு அதாவது கற்றுக் கொடுக்கக்கூடிய கருவி, கற்றுக் கொடுக்குற இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, இந்த மாதிரி இணைக்கிறது எந்த மெத்தேடில் இணைக்கணும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சொல்லோடு இணைக்கிறது பல வகையாக இணைக்கலாம். இதை தமிழில் இந்த வேற்றுமைகள்னு சொல்லுவாங்க. வேற்றுமைன்னா என்ன, அவன் அது ஒரு வேற்றுமை. அவனை, அவன் என்பது எப்படி மாறுது, அவனை அது ஒரு அவன்கிற அவனைன்னு மாறுது. அவனுக்கு, அவன் என்பதில் என்ன மாறுது, அவனுக்கு என்று மாறுகிறது. அதே அவன் என்பது அவனிலிருந்து
அப்படி மாறுது. அவன் என்பதற்கு அவனிடம் அப்படின்னு மாறுது. அவன் என்பது வந்து அவனது அல்லது அவனுடைய அப்படின்னு மாறுது. அப்போ அந்த ஒரு சொற்கள் வந்து இப்படி பலவிதமாக மாறுதல், அவனது அவனுடைய இந்த மாதிரி சேர்க்குறோம்ல, இந்த மாதிரி வந்து சேர்க்குற விஷயம் வந்து நகுங்கிற கலையில் வரும். அதனால் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால், இந்த நகு எல்லாத்தையும் நம்ம படிக்கலை, நகுவுடைய ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ எடுத்துக்கொள்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்னு கேட்டால், இந்த சர்ஃப் அப்படி நிற்கட்டும், இதை மட்டும் முடிச்சுட்டு வர அதுக்கு வந்தால் தான் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த இஸ்முல் ஆலத்து கருவி பெயரோடு நம்ம நிப்பாட்டி கொண்டு தற்காலிகமாக இந்த ஒரு சட்டத்தை ஓரிரு நாட்களில் அதை முடிச்சுட்டு என்ன செய்வோம், திருப்பி அதுக்கு போயிடணும். அது என்னன்னு கேட்டால், எந்த ஒரு பெயர் சொல்லை எடுத்துக்கொண்டாலும் சரி, அரபியில் வந்து 3 நிலை இருக்குது. எந்த பெயர் சொல்ல எடுத்துக்கொண்டாலும் 3 நிலை, இந்த 3 நிலை காட்டிருக்க பாருங்கள். ஜெய்துன்னு இருக்குது, ஜெய்துன் என்று சில இடத்துல சொல்லுவாங்க, ஜெய்தன் சில இடத்துல அப்படி சொல்லுவாங்க, ஜெய்தின். அதாவது முதல் எழுத்துக்களில் மாற்றம் வர கடைசி எழுத்தில் மட்டும்தான், கடைசி எழுத்தில் மட்டும் என்ன செய்வாங்க அரபியில் வந்து சில இடங்களில் ஜெய்துன் லம்மு வச்சு, லம்முடா இது ரஃபன்னு சொல்லுவாங்க, ரஃபை வச்சு சொல்லுவாங்க. ஜெய்தன் இது நசப்புனா ஃபத்தஹு வந்து இதை வந்து ஃபத்தஹுன்னு சொல்ல மாட்டாங்க, நசபும்பாங்க. அதாவது மாறாமல் வரக்கூடியதுக்கு தான் ஃபத்தஹு லம்மு கசருங்கணும். மாறி மாறி வரக்கூடியதுக்கு வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் ரஃப நசபு ஜர்ருன்னு பேர் வைப்பாங்க. உதாரணமாக ஜெய்துன்னு எடுத்துக்கிறீங்களேன், அந்த ஜெயில் வந்து ஃபத்தஹு இருக்குது, அதை நசபுன்னு சொல்லக்கூடாது, ஃபத்தஹு தான். ஏன்னு கேட்டால் அது வந்து மாறல அப்படி இருக்குது. ஏக்கி உள்ளது சுக்கூன் இருக்குது, அது சுக்கூன்லாம் அப்படி தான் இருக்கும். இந்த தால் உள்ளது என்ன செய்யும்னு கேட்டால் துன் என்று இருக்குது முதல்ல, 2வது தன்னுண்டு மாறுது, 3வது தின்னுண்டு மாறுது பாருங்கள், 3லையும் அந்த ஜேயில் அப்படியே இருக்குது. எது மட்டும் மாறுது, இப்படி மாறுனுச்சின்னு சொன்னால் இந்த மாறுறதுக்குரிய ஹரக்கத்து இருக்குது இல்லையா, குறியீடு, அதுக்கு வந்து வேறு பேர் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, ஜெய் துன், அந்த துண்டு வரணும்ல, துன் வந்தாலும் சரி தூ வந்தாலும் சரி, அந்த கடைசியில் உள்ளதுக்கு வந்து லம்முன்னு சொல்லாமல் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ரஃபன்னு சொல்லுவாங்க. ஜெய்தண்டு வருதுல, இந்த ஜெயில் உள்ளதை வந்து ஃபத்தகும்பாங்க, தாலில் உள்ளதை வந்து நசபும்பாங்க. அதே மாதிரி இதில் ஜெய்தின்கிறீங்கல்ல, இந்த தாலில் உள்ளதை வந்து கசருன்னு சொல்ல மாட்டாங்க, ஜர்ருன்னு சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்கிக்கணுன்னு கேட்டால், அந்த குறியீடுகளுக்கு நம்ம ஏற்கனவே அறிஞ்ச பேர் என்ன, மக்தபில் ஓதும்போது ஜேர் ஜபர் பேசு, அதை அறிஞ்சிக்கிட்டோம், வேறு மொழி விஷயம். பிறகு என்ன அறிஞ்சிக்கிட்டோம், அரபு மொழியில் மேலே கோடு போட்டால் ஃபத்தஹு, இந்த ஜாவில் எப்படி இருந்தால் ஃபத்தஹு. உதாரணமாக இது வந்து ஃபத்தஹுன்னு சொல்லுவோம், இந்த கா போட்டு போட்டுனா ஃபத்தஹுன்னு சொல்லுவோம், இது கசரன்னு சொல்லுவோம், இது லம்முன்னு சொல்லுவோம். கா கீக்கு இருக்குல்ல, காங்கிறதுக்கு மேலே கோடு போட்டால் ஃபத்தஹு, காவுக்கு கீழே கோடு போட்டோம்னா கசரு, காவுக்கு வந்து இப்படி மேலே இப்படி கொம்பு மாதிரி போட்டோம்னா லம்மு. ஃபத்தஹு கசரு லம்மு, அதாவது ஜபரு ஜேரு பேசு இப்படி சொல்லுவோம். இதுலேயே கண் கின் குன் வந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. கண் கின் 2 வருதுல, அது 2 லம்மு 2 கசரு 2 ஃபத்தஹுன்னு சொல்லிடுவாங்க. தன்மீன் என்ற பொதுவான பேரில் சொல்லுவாங்க. இது போக ஒரு ஒரு பெயர் சொல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய கடைசியில் உள்ள சொல் இருக்குல்ல, எழுத்து இருக்குல்ல, அது வந்து மாறுதலுக்கு உள்ளாகும். இப்போ உதாரணமாக முருகன் இருக்கிறது தமிழில், முருக அந்த இது மாறாது, இந்த இன் மட்டும் மாறும் பாருங்கள். முருக நுக்கு, முருகன்கிறதுல எது மாறும், கடைசி எழுத்து வந்து என்ன செய்யும்னா அதில் ஒரு இதை சேர்க்கும்போது இந்த இன்னும் வந்து வேறு மாதிரி மாறுதில்ல. முருகன் இன் இருக்குது, முருக நிடம் நீண்டு மாறிக்கிச்சு பாருங்க, முருக நிடம், முருக நுக்கு நூண்டு மாறுது பாருங்க. முருக என்பது மாறல, அந்த நூ மாறுது. இன் என்பது எப்படி மாறுது, முருகனுக்கு முருகனை, முருகன் ப்ளஸ் ஐ முருகனை ஐன்னு மாறுது. அப்போ இந்த முருகன்கிற அந்த ஒரு சொல்லு முருகனிடம், முருகனுக்கு, முருகனில் இருந்து, முருகனை, இது மாதிரி என்ன செய்யும்டா மாறும்டா. கடைசி தானே மாறுது தமிழ்லை எது மாறுதுன்னு கேட்டால் கடைசியில் உள்ள எழுத்து மாத்திரம் மாறிக்கிட்டு இருக்கும். ஒரே மாதிரி இப்படி முருகன்ட எல்லா இடத்துலையும் இருக்காது. நம்ம மாறினாலும் விளைவிக்கிறோம். முருகனுக்கு கொடுத்தேன்னா
முருகன் தான் அவனுடைய பேர், முருகனுக்கு கிடையாது, முருகன் தான். முருகனுக்கு நம்ம சொன்னால் கூட நமக்கு என்ன விளங்கிறேன், பேர் வந்து முருகன் தான். இப்ராஹீம் இருக்குது. இப்ராஹீம் என்ற அந்த இம் வந்து இம்முண்டா எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்ராஹீம், இப்ராஹீமை, இப்ராஹீமிடம், இப்ராஹிமுக்கு, இப்ராஹீமை, இப்ராஹிமிடம் இருந்து, அப்படி இது மாதிரிலாம் என்ன செய்வோம், நம்ம வந்து மாற்றிக்கிறோம். இப்ராஹிம் இந்த இம்மு என்பது என்ன செய்யுது, மாமி மூணு பல மாதிரி மாறிக்கிறது. இப்படி வந்து தமிழில் மாறுற மாதிரி அரபில் என்ன செய்யும் மாறும். இந்த கடைசியில் உள்ள மாற்றம் இருக்குது பாருங்களேன், அதுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், இதை வந்து ஃபத்தஹு கசருன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லக்கூடாது, இப்போ உதாரணமாக ஒரு ஆலிமுன்னு நான் எழுதுனேன், ஆலிமுன், ஐன் போட்டேன்னா, லாம் போட்டேன்னா, மீன் போட்டேன், ஆலிமுன் இருக்குது. இந்த ஆலிமு என்பதில் ஐனில் உள்ளதுக்கு பேர் ஃபத்தஹு, லாமில் உள்ளதுக்கு பேர் கசரு, மீமில் உள்ளதுக்கு பேர் அது லம்முன்னு சொல்ல மாட்டாங்க. அது என்ன செய்யணும், ரஃபன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, கடைசியில் வருதுல்ல, இந்த கடைசியில் உள்ளது வந்து ஆலிமு என்று ஒரு இடத்துல வரும், ஒரு இடத்துல ஆலிமாண்டு வரும், ஒரு இடத்துல ஆலிமீண்டு வரும். அப்போ அதுக்கு பேர் எப்படி வச்சுட்டான்னு கேட்டால் ரஃப, அதுக்குள்ள பேர் வந்து இப்படி ரஃபஉன், ரஃபஉன். எதுக்கு ரஃபும்பாங்க, இப்படி ஒரு கோடை போட்டு இது போட்டால் இது ரஃபஉன், இதுக்கு பேர் என்னது ரஃபு. அதுக்கப்புறம் ஒரு நூனை போட்டு நசபுன்னு சொல்லுவாங்க. நசபு என்றால் இப்படி நசபுன், நசபுன்னு சொல்லிக்கிறோன்னு வைங்களேன். நசபுன்னு எதை சொல்லுவாங்க, இது நசபும்பாங்க. அதுக்கப்புறம் ஜர்ருன்னு திருப்பி பக்கம் போட்டு காட்டுறேன், ஜர்ருன்னு இருக்குன்னு வைங்களேன். ஜர்ருன்னு எது சொல்லுவாங்கன்னா இது, அதாவது நம்ம இது வரைக்கும் என்ன படித்தோம், லம்முன்னு இதை படித்தோம். இந்த குறிக்கு பேர் என்ன படித்தோம், லம்மு என்று படிச்சிருக்கணும். இந்த அம்புக்குறி போட்டிருக்க இந்த இது போட்டிருக்கோம்ல, இதை வந்து லம்முன்னு சொல்லுவோம். எப்போ லம்முன்னு சொல்லணும்னு கேட்டால் அதாவது கடைசிக்கு முன்னாடி வரும்ல, அதில் தான் சொல்லணும். கடைசிக்கு முன்னாடி வர்ற எழுத்துக்களில் வர்றதை பூரா லம்முங்கிற பேரில் சொல்லணும். இதுவே கடைசி எழுத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் இதை லம்மு என்று சொல்வதோடு இதுக்கு என்ன பேர், ரஃப. இது ரஃப என்று சொன்னால் இது இப்படி இருக்காது, வேறு மாதிரி மாறும் அப்படிங்கிறதுக்காக ரஃபன்றுவாங்க. அதே மாதிரி வந்து இப்படி இருக்குன்னு வைங்க, இதை வந்து நம்ம ஃபத்தகுன்னு படித்தோம். இது வரைக்கும் ஃபத்தகுன்னு படித்தோமா, ஃபத்தகு தான் இது. ஆனால் கடைசி எழுத்தில் இந்த குறியீடு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன செய்வாங்கன்னா ஃபத்தகுன்னு சொல்லாமல் நசபுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் இது நசபுன்னா மாறக்கூடியது. அதே மாதிரி ஜர்ரு, இது வந்து ஜர்ருன்னு படித்தோம். அதாவது இந்த கூரை போட்டு கீழே போட்டாங்கன்னா ஜர்ரு, ஜேரை வந்து ஜர்ருன்னு சொல்லியிருந்தோம். அதை கசருன்னு படித்தோம். இதுக்கு என்ன செஞ்சோம், ஏற்கனவே படித்தது கசரு. ஆனால் அது கடைசி எழுத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கசருன்னு சொல்லாமல் ஜர்ருன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபத்தகுன்னு சொன்னதை வந்து நசபுன்னு சொல்லுவாங்க. இந்த நசபு இருக்குல்ல, நசபுங்கிறது வந்து ஃபத்தகு என்று நம்ம விளங்கி வச்சுருந்தோம்ல, அந்த ஃபத்தகுங்கிறத வந்து இந்த கடைசியில் வர்ற ஒரு எழுத்துடைய கடைசியில் வரும் என்று சொன்னால் அது என்ன செய்வாங்க, நசபு என்று சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் ரஃப நசபு ஜர்ரு அப்படி ஜோடியாக படிச்சுக்கிறங்க. ஃபத்தஹு கசரு லம்மு, ரஃப நசபு ஜர்ரு. ரஃப என்று சொன்னால் அந்த உகர குறியீடு, நசபு என்று சொன்னால் அகர குறியீடு, ஜர்ரு என்று சொன்னால் இகர குறியீடு. இது வந்து பேரே மாற்றிடுறாங்க. இப்போ நம்ம இது பழைய இடத்துக்கு வந்துடுவோம். இப்போ வந்து ஜெய்துன்னு இருக்குல்ல, இந்த ஜெய்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜெய் வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. அந்த தாளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கடைசி இருக்குல்ல, முருகனில் மாறுதில்ல, அந்த மாதிரி என்ன செய்யுது, முருகனில் இன் மாறுற மாதிரி இந்த ஜெய்து மாறுது. ஜெய்துன், ஜெய்தன், ஜெய்தின், 3 வகையாக மாறுது. இது இந்த மாதிரி மாறும், அது விளைவிக்கணும். எல்லா இடத்துலையும் இதே மாதிரி சொல்ல முடியாது. ஒரு இடத்துல வந்து ஜெய்துன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமாக தமிழ்லேருந்து சொன்னது தான் உங்களுக்கு புரியும். தமிழ்லையே நான் இப்ராஹிம்ங்கிற ஆளுக்கு வந்து இந்த மவுஸை நான் கொடுக்குறேன், இப்ராஹிம் கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? கூண்டு சேர்க்கணும்ல, அவர் பேர் இப்ராஹிம், நான் கொடுக்குறேன், மவுஸை கொடுக்குறேன், இப்ராஹிமுக்கு மவுஸை கொடுத்தேன்னு சொல்லுவதா இருந்தால் அந்த இப்ராஹிம்ட பயன்படுத்த முடியலை. பார்த்தீங்களா, இப்ராஹிம் முக்குன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அல்லது இப்ராஹிம் வந்து ஒரு அடியை போட்டேன், இப்ராஹிம் அடித்தான் சொல்ல முடியுமா? இப்ராஹிம் தான் ஒரு பேர்,
இப்ராஹிம் அடித்தேன்னு சொல்ல முடியாது, இப்ராஹிமை அடித்தேன்னு சொல்லணும். இப்ராஹிம் அடித்தான மீனிங் இல்லாமல் போயிடும். இப்ராஹிம் அடித்தான், அவன் அடிச்சிருந்தா அப்படி சொல்லலாம், இப்ராஹிம் அடித்தான்னு சொல்லலாம். இப்ராஹிமை நான் போட்டு அடித்தேன்னு சொன்னால் எப்படி சொல்லணும்? இப்ராஹிமை அடித்தேன், இப்ராஹிமுக்கு கொடுத்தேன், இப்ராஹிமிடம் சென்றேன், அப்படி இப்ராஹிமில் இருந்து பிறந்தேன், இப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு ஒரு சொல்லமைப்பு மாறுது இல்லையா? அந்த மாதிரி அரபுலையும் கடைசி மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு இது புதுமையாக பார்க்க தேவையில்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் இப்போ ஜெயிதுன்னு இருக்குது, ஜெயிதுன்ற எல்லா இடத்துலையும் வரமாட்டா வராது. ஒரு இடத்துல ஜெயிது வரும். இப்போ முகமதுன்னு இருக்குது, பாங்களை எப்படி சொல்கிறீங்க? அசத் அண்ணா முஹம்மதன் அப்படின்னு சொல்கிறீங்க. ரசூலுல்லாஹி அப்படிங்கிறீங்க. அல்லாஹ்வுல உள்ளது ஹீண்டு மாறுது. இப்போ அல்ஹம்துலில்லாஹிங்கிறீங்க. அல்லாஹூ என்கிற இடத்த வந்து லில்லாஹீண்டு மாறுதா இல்லையா? அப்போ ஒரு இடத்துல ஹீண்டு வரும், ஒரு இடத்துல அல்லாஹூ என்று வரும், ஒரு இடத்துல அல்லாஹ என்று வரும், ஒரு இடத்துல அல்லாஹீண்டு வரும், ஒரு இடத்துல இப்ராஹிமுண்டு வரும், ஒரு இடத்துல இப்ராஹிமாண்டு வரும். இப்படி மாறி மாறிக்கிட்டு வரும் இல்லையா? இந்த மாறி மாறி வர்றது எப்படி வர்றது? 3 விதமாக மாறுது. ஜெய்துன், ஜெய்தன், ஜெய்தின். அல்லது இது தன்வீன் இல்லாமல் கூட ஒத்தையாக கூட சொல்லலாம். ஜெய்து, ஜெய்த, ஜெய்தி. இது என்ன செய்யுது? ஒரு அல் போட்டிங்கன்னா அப்படி வரும். அல் அஸ் ஜெய்து, அஸ் ஜெய்த, அஸ் ஜெய்தின்னு வரும். இப்படி வந்து மாறுதில்ல. இப்படி 3 வகை இருக்குது, நல்லா விளங்கிக்கணும். எல்லா பெயர் சொற்களுக்கு என்ன இருக்கிறது? இந்த 3 வகையாக வரும். 3 வகையாக வரும்போது இதில் வந்து இது ஒருமைக்கு பண்ணிட்டோம். இப்போ இன்னும் 2 உதாரணம். இப்போ இந்த உதாரணமாக இது ஆலிம் போட்டு காட்டோமா? இப்போ வந்து இதிலேருந்து எடுத்துக்கிறோமா உங்களுக்கு முஸ்லிமுன்ற வார்த்தை இருக்குது, இதிலேருந்து வருவோம். அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். முஸ்லிமுங்கிறது என்ன? அஸ்லம என்பதிலேருந்து இஸ்முல் ஃபாயில், அஸ்லம அப்படின்னு வரும்ல, அதிலேருந்து இஸ்முல் ஃபாயில் முஸ்லிமுன். இந்த முஸ்லிமுன் என்பதை எல்லா இடத்துலையும் வரமாட்டா வராது. சில இடத்துல முஸ்லிமுன் என்று போட்டிருப்பாங்க, சில இடத்துல முஸ்லிமன் போட்டிருப்பாங்க, சில இடத்துல முஸ்லிமின் போடுவாங்க. அப்போ எங்கே முன் போடணும், எங்கே மண் போடணும், எங்கே மின் போடணுன்றதை அறியணும். அப்போ தான் கரெக்டாக வாசி. நம்ம தமிழுக்கு அறிஞ்சு வச்சுருக்கோம்ல, முஸ்லீமுக்கு கொடுத்தேன், முஸ்லீமை பார்த்தேன், முஸ்லீமுக்கு முஸ்லீமிடமிருந்து வந்தேன், முஸ்லீமை அடித்தேன், அது மாதிரிலாம் இருக்குல்ல. இந்த மாதிரி வந்து சேர்றதை நம்ம தமிழுக்கு மாற்றிக்கிறோம்ல. அந்த மாதிரி அரபிலையும் முஸ்லீம்ங்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 3 நிலை இருக்குது. முஸ்லிமுன் எப்போ வர்றது 2வது சட்டம். முதல்ல 3 நிலை இருக்குதுன்னு விளங்கிக்கணும். வந்து என்ன செய்யுது? முஸ்லீம்ங்கிற அந்த வார்த்தையை வந்து முஸ்லிமுன் என்று சில இடத்துல சொல்லணும், சில இடத்துல முஸ்லிமன் என்று சொல்லணும், சில இடத்துல முஸ்லிமின் என்று சொல்லணும். இதை விளங்கிட்டீங்களா? முஸ்லீம்ங்கிற அந்த வார்த்தை ஒருமையாக இருந்தால் முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின். இதிலே ஒரு அல்ங்கிற வார்த்தை சேர்த்தோன்னு வைங்க. ஆரம்பத்தில் வந்து முஸ்லிமின் என்பதில் ஒரு அல் என்பதை சேர்த்துட்டோம். அல்ன்ற அரபியில் சொல்லும்ல, இந்த அல்லுங்கிற சேர்த்துட்டோம்னு சொன்னால் அப்போ என்னவாயிரும்னு கேட்டால் அல் முஸ்லிமு. அல் வந்தால் தன்வீன் வரக்கூடாது. அல் வந்தால் என்ன செய்யக்கூடாது? 2 பேசு வராது. அல் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பேஸ் தான் கொடுக்கணும். அல் முஸ்லிமு. வெறுமனே அல் இல்லைன்னு சொன்னால் முஸ்லிமுன். அல் என்ற ஆரம்பத்தில் சேர்த்தோம்னா அல் முஸ்லிமு. இதில் ஒரு அல் சேர்த்தோம்னா அல் முஸ்லிம, அல் முஸ்லிம. இந்த தன்வீன் தேவைப்படாது. அல் முஸ்லிம. இந்த முஸ்லிம் என்பதில் ஒரு முஸ்லிமின் என்பதில் அல் சேர்த்தோம்னு சொன்னால் அல் முஸ்லிமி. அப்போ இதில் நம்ம என்ன அறிஞ்சிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு சொல்லுக்கும் வந்து 6 நிலை இருக்குன்னு விளங்கிறீங்க. 6 நிலை. எப்படி 6 நிலை? அல் சேரும்போது ஒரு 3 நிலை, அல்ங்கிறது முன்னாடி இல்லாட்டி ஒரு 3 நிலை. இப்போ இந்த 3ல் அல்ல நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அல்ங்கிறத காலி பண்ணிட்டு பார்த்தா முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின். இந்த மண் போடு மட்டும் ஒரு அழிவு சேர்த்து போடணும். இந்த மண் நசப்பு செய்கிறோம்ல, அதுக்கு மட்டும் என்ன செய்வாங்கன்னா ஒரு அழிவு போட்டு போடுவாங்க. அது பிறகு காரணத்தை நகவுல விளைக்கிடுவோம். இப்போ வந்து முஸ்லீம் என்கிற வார்த்தையை வந்து எல்லா இடத்துலையும் முஸ்லிமுண்டே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. முஸ்லிமுன் சில இடங்களில், முஸ்லிமன் சில இடங்களில், முஸ்லிமின் சில இடங்களில் சொல்லணும். இது ஒரு மைண்டில் வச்சுக்கிறங்க. அந்த முஸ்லீம்ங்கிற வார்த்தையை வந்து அல் போட்டிங்கன்னு வைங்க. அப்போ அல் முஸ்லிமு, அல் முஸ்லிம,
அல் முஸ்லிமி. அப்போ ஆறு ஆறு வகை இருக்குதுன்னு நல்லா விளங்கிக்கணும். ஒவ்வொரு பெயர் சொல்லுக்கும் 6 வகை இருக்குது. இது வந்து ஒருமைக்கு இப்படி வந்துருச்சு. இருமை இருக்குல்ல, எப்பப்போ மாற்றணும் விளங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி இருக்குன்னு விளங்கணும்ல. எப்போ முஸ்லிமு என்று சொல்லணும், எப்போ முஸ்லிம்மான்னு சொல்லணும், எப்போ முஸ்லிமீன்னு சொல்லணும்னு செஞ்சிட்டோம்னா வார்த்தையை கோர்த்துருவோம். இப்போ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கேட்டால் அந்த 6 வகை இருக்குன்னு ஒருமைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இருமை இருக்குது முஸ்லிமானின்னு. இந்த முஸ்லிமானியில் வந்துக்கிட்டு நேற்று படித்தவங்களை இருமையாக்குறது, எந்த ஒரு பொருளை இருமையாக்குனாலும் அதில் என்னவாயிரும், ஒரு அலிஃபை நுணையும் சேர்த்துட்டு கசரை வச்சு விட்ருவீங்க, முஸ்லிமானின்னு வந்துடும். இதில் வந்து இதோட நிலைமை என்ன என்று கேட்டிங்கன்னா, இந்த சொல்லை வந்து அதாவது இந்த ரஃபோ செஞ்சு படிக்கிறோம்ல, ரஃபோன்னா இப்படி படிக்கிறோம்ல, இந்த மாதிரி ரஃபோ செய்கிற இடம் இருக்குல்ல, முஸ்லிமு அந்த மாதிரி இடங்களாக இருந்தால், அப்படி வாசிக்கிற இடங்களாக இருந்தால் முஸ்லிமானின்ற சொல்லணும். முஸ்லிமானிங்கிறத முஸ்லிமானின்ற சொல்லணும். இப்படி சொல்கிற இடமா இருக்குன்னு வைங்க, எப்படி முஸ்லிமான்னு சொல்கிற இடமா இருக்குது. சில இடங்கள் இந்த ஒருமையை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இருமைக்கும் தெரிஞ்சிடும். அதாவது எந்த இடத்துல முஸ்லிமு ரஃபோ செஞ்சு படிக்கணும், முஸ்லிமு என்று ரஃபோ செய்கிறோம்ல, முஸ்லிம்னு எப்படி ரஃபோ செஞ்சு படிக்கணும்னு விளங்கியிருக்கோம்ல, அந்த இடங்களில் இந்த இருமை வந்துச்சுன்னு வைங்க, ரஃபோ செய்கிற ஒரு இடம், ரஃபோ செய்கிற இடம்னு ஒரு சட்டம் இருக்குது, அது தெரிஞ்சிருவோம். அந்த இடத்துல முஸ்லிமு என்கிற ஒருமையாக வந்தால் முஸ்லிமுன் என்றோ சொல்லிக்கிடுவோம். அந்த இடத்துல இருமை வந்துச்சுன்னு சொன்னால் முஸ்லிமானி, இதுதான் ரஃபோ. ஆனால் இருக்கிறது கசரு இருக்குது. இதுக்கு பேர் என்னது, இது ரஃபோ செய்கிற இடத்துல இப்படி படிக்கணும். சரி, இதுலையே இப்படி படிக்கிற இடம் முஸ்லிம என்று படிக்கிற இடம். அப்படி இருந்தால் முஸ்லிமைனின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்லணும், முஸ்லிமானி. அதாவது கித்தாபுண்டா ஒரு கித்தாபு, கிதாபானி 2 கித்தாபு. அந்த கிதாபானிக்கு வந்து நசபு செஞ்சு படிக்கிற இடம் வருதுன்னு வைங்க, கிதாபைனி. கிதாபானின்றாலும் இருமை தான், கிதாபைனின்றாலும் இருமை தான். அப்போ இஸ்னைனி இப்படிலாம் படிச்சிருக்கோம்ல. அப்போ வந்து முஸ்லிமானிங்கிறதுக்கு அர்த்தமும் 2 முஸ்லீம் தான், முஸ்லிமைனிங்கிறதுக்கும் 2 முஸ்லீம் தான் அர்த்தம். ஆனால் முஸ்லிமானிங்கிற எப்போ சொல்லணும், ரஃபோ பண்ணுற நேரம் இருக்குல்ல, ரஃபோண்டா என்னது, இந்த 3 படிக்கிறோம்ல, இப்படி படிக்கிறதுக்கு சில அந்த இடம் என்னன்னு 2ஆக நான் சொல்லுவேன். ரஃபோ பண்ணுற இடம் மட்டும் விளங்கிக்கிறங்க. ரஃபோ எங்கெல்லாம் பண்ணணும்னு படிக்கிறோமோ அந்த இடத்துல இருமையாக வந்துச்சின்னு சொன்னால் அந்த சொல்ல என்ன செய்யணும், இருமையுடைய முஸ்லிமானின்று நம்மளை முதல்ல உருவாக்குறோம்ல, அந்த வடிவத்தை ரஃபோவுக்கு கொடுத்துட வேண்டியது. முஸ்லிமான்னு படிக்கிறோம் அந்த இடம், அந்த இடத்துல இந்த 2 முஸ்லீம் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ முஸ்லிமைனின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும், முஸ்லிமைனி. இதில் வந்து கொஞ்சம் எழுத்து சின்னதாக வைக்கணும், அப்போ தான் விளங்கும். 3 ஊரில் வைக்கணும்ல, அதுக்காக. இப்போ பாருங்கள், முஸ்லிமானி. சரி, இப்போ அல் முஸ்லிமான்ட்டு படிக்கிற இடமா இருந்தால் இருமையில் முஸ்லிமைனின்னு சொல்லணும். ஜர்ரு வச்சு படிக்கிற இடம் முஸ்லிமி அல்லது முஸ்லிமின் இப்படி படிக்கிற இடம் சிலது இருக்குது. அந்த இடம் என்னங்கிறத நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கிறோம், ஈஸியாக தெரிஞ்சுக்கிறோம், பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. இப்போதைக்கு இந்த 3 வகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோங்க. முஸ்லிமு என்று படிக்கிற இடம் ஒன்று இருக்குது, இன்னென்ன இடங்களில் முஸ்லிமா என்று படிக்கிற சில இடங்கள் இருக்கிறது, முஸ்லிமி என்று படிக்கிற சில இடங்கள் இருக்கிறது. இம்முண்டு படிக்கிற இடம் பேர் சொல்ல வராது, முஸ்லீம் அப்படின்னு வராது. முஸ்லிமி தான். நம்ம நிறுத்தி சொல்லும்போது இம்முண்டு சொல்லிக்கிறலாம். ஒரு சொல்லுக்கு வந்து இம்முளை வந்து வர்றது என்ன செய்யாது, வராது. ஏவல் வினை சொல்ல தான் வரும், உன்சுர் இல்ரிப் அப்படி வருமே தவிர பெயர் சொல்ல என்ன செய்யாது, வராது. பெயர் சொல்ல வந்து 3 தான் வரும், முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், அல்லது முஸ்லிமு, முஸ்லிமா, முஸ்லிமின். இது ஒருமைக்கு இப்படி சொல்லிடுவீங்க. இருமைக்கு வேறு மெத்தட் வச்சிடலாம். இருமைக்கு என்ன செய்யணும், ரஃபு செய்யும் பொழுது முஸ்லிமானின்னு சொல்லணும், நசபு செய்யும்போது முஸ்லிமைனின்னு சொல்லணும், ஜர்ரு செய்யும்போது முஸ்லிமைனி தான். 2 ஒன்று பாருங்கள், இது 2 ஒன்று. அதாவது இந்த ஃபத்தகு பண்ணுற கசரு நசபு செய்கிற இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு முஸ்லிமைனி தான். இந்த மீண்டு படிக்கிறீங்கல்ல, அந்த இடத்துல எதுக்கு போட்டோம்னு சொன்னால் முஸ்லிமைனி தான். அப்போ வந்து இதுக்கு 2 நிலை தான் இருக்குது, முஸ்லிமானி ஒன்று,
முஸ்லிமைனி ஒன்றும். ரஃபோ செய்கிற இடத்துல முஸ்லிமானியை போடுங்க. நசபு செஞ்சாலும் முஸ்லிமைனின்னு போட்டுருங்க. ஜர்ரு செஞ்சாலும் முஸ்லிமைனி. இது ஈர்மை சொல்லாச்சு. அப்புறம் முஸ்லிம் மூணான்னு படிச்சிங்கல்ல, முஸ்லிமுன் முஸ்லிமானி முஸ்லிமுன் படித்தோம்ல, ஆலிமுன் ஆலிமானி ஆலிமுன, இஸ்முல் ஃபாயில் படிச்சிங்கல்ல, இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் எதை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ முஸ்லிம் மூணான்னு இருக்குது. இந்த முஸ்லிம் மூணாங்கிற எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பன்மை. முஸ்லிம் மூணுங்கிறது என்னது? பன்மை. நீங்கள் இஸ்முல் ஃபாயில் படிச்சிங்கல்ல, முஸ்லிமுன் முஸ்லிமானி முஸ்லிமூன. அப்போ முஸ்லிமுன் என்பதை எப்படி படிக்கணும்? முஸ்லிமுன் மட்டும் அதனுடைய இடம் கிடையாது. முஸ்லிமுன் சில இடத்துல வரும், முஸ்லிமன் சில இடத்துல வரும், முஸ்லிமின் சில இடத்துல வரும். அதே மாதிரி முஸ்லிமானி இருக்குல்ல, அது சில இடத்துல முஸ்லிமானின்னு வரும், சில இடங்களில் முஸ்லிமைனின்ட்டு வரும். முஸ்லிம் மூணான்னு இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் முஸ்லிம் மூணான்னு இருக்காது. ரஃபோ செய்கிற இடம் இருக்குல்ல, ஆலிமுன் நாசிருன்னு படிக்கிற இடம், அந்த இடத்துல முஸ்லிம் மூணை, முஸ்லிமன் படிக்கிற இடம் இருக்குது. அப்போ முஸ்லிம் மீனன்னு சொல்லணும். ரெண்டுக்கு வித்தியாசம் விளங்குதா உங்களுக்கு? முஸ்லிம் மூணுங்கிறத இருமையில் எப்படி சொல்கிறோம்? இதில் முஸ்லிம் மைனிங்கிறோம், இதில் மீமு கசர் வச்சிடறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் விளங்குதா? முஸ்லிமானி முஸ்லிம் மைனி. இது முஸ்லிம் மூண முஸ்லிம் மீன, மீனண்டு வருது. ஆல மீனண்டு வருது இல்லை, ரப்பில் ஆல மீன் ஆல மீனண்டு வருது இல்லையா? அந்த மாதிரி வர்றது என்னன்னு கேட்டால் முஸ்லிம் மீன. இது எப்போ சொல்லணும்? நசபு செய்யும்போது. ஜர்ரு செய்ய வேண்டியிருக்குது. முஸ்லிமின் முஸ்லிமி என்று சொல்ல வேண்டிய இடம், அதில் கொண்டு இந்த பன்மையை போடுறோம். அப்போ முஸ்லிமீன. அப்போ முஸ்லிமுன் என்பதற்கு மூணு வடிவம் என்ன? முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின். முஸ்லிமானி என்பதற்கு மூணு வடிவம் என்ன? மூணு வடிவமே ரெண்டு தான், முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி. இதுக்கு என்னது? ஈர்மைக்கு சொல்வதாக இருந்தால் முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி. அப்படின்னா மீனிங் என்னன்னு கேட்டால், முஸ்லிமானி என்பது அந்த லம்மு வைக்கும்ல, ரஃபோ செய்கிற இடத்துல இந்த இருமையை போட்டோம் என்று சொன்னால் முஸ்லிமானி. நசபு செய்கிற இடத்துல இந்த இருமையை போட்டோம்னா முஸ்லிமைனி. ஜர்ரு செய்கிற இடத்துல இதை போட்டோம்னு சொன்னால், ஜரண்டா கசர் வைக்கிற இடத்துல முஸ்லிமை. ரெண்டு ஒன்று. அது மாதிரி பன்மையிலையும் அப்படி தான். பன்மையிலையும் இது ரெண்டு ஒன்று தான். இது ரெண்டு ஒன்றா தான் இருக்கு பாருங்கள். முஸ்லிம் மூணுங்கிறது ரஃபோ செய்யும்போது, நசபு செஞ்சாலும் முஸ்லிமீன, ஜர்ரு செஞ்சாலும் முஸ்லிமீன. நீ குரானில் பார்த்தீங்கன்னா இன்னல் முஸ்லிமீன ஒல் முஸ்லிமாத்தி ஒல் முத்தசத்திகீன ஒல் சாபிரீன, ரீன ரென்னு வருதில்ல, அதெல்லாம் சாபிரூனங்கிறது. சாபிரீனன்னு வரேன், ஆனால் அது என்னது? உண்மையில் அது சாபிரூனை தான். அது அந்த இடம் சாபிரீனன்னு மாத்திர இடம், விளங்குதா? அப்போ இந்த ஜம்மு முஸ்லிம் மூணை நீங்கள் இஸ்முல் ஃபாயில்லாம் படிச்சிங்கல்ல, அதுக்கெல்லாம் ரிலேட்டிவாக உள்ள விஷயம் தான் இது. இஸ்முல் ஃபாயில் படித்ததில் ஃபாயிலுன் ஃபாயிலானி ஃபாயிலுன ஃபாயிலத்துன் ஃபாயிலத்தானி ஃபாயிலாத்துன்ட்டிங்கல்ல, அதில் ஃபாயிலுன் என்பது அது ஒரு ஸ்டைல். ஃபாயிலுன் என்பதற்கு மூணு ஸ்டைல் இருக்குது. ஃபாயிலுன் ஃபாயிலன் ஃபாயிலின். ரெண்டாவது ஃபாயிலானின்னு படிச்சிங்கல்ல, ஃபாயிலானிக்கு ரெண்டு தான் இருக்குது. ஃபாயிலானி ஃபாயிலைனி. ஃபாயிலானி எப்போ சொல்லணும்? ரபோ செய்யும்போது ஃபாயிலானி, நசபு செய்யும்போது ஃபாயிலைனி, ஜர்ரு செய்யும்போது ஃபாயிலைனி. ஃபாயிலூனன்னு படிக்கிறோம், அது ரஃபோ செய்யும்போது. நசபு செஞ்சோம்னு கேட்டால் ஃபாயிலீன, ஜர்ரு செஞ்சோம்னா ஃபாயிலீன. இது ஒரு வகையை படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ அப்போ பெண் பாலுக்கு வாங்க. முஸ்லிமத்துன் முஸ்லிம துன், அதுக்கு நம்ம போட்டுரும் முஸ்லிமத்துன். ஆலிமுன் ஆலிமான ஆலிமுன ஆலிமத்துன்னு படிச்சிங்கல்ல, அந்த மாதிரி இந்த முஸ்லீம்ங்கிற வார்த்தையிலே சொல்லிகிட்டு இருக்கிறதுனால அதிலே நான் போட்டு காட்டுறேன். இது ரஃபோ செய்கிற இடம் முஸ்லிமத்துன். இது மூணு வகையாக இதை சொல்லணும். சில இடங்களில் முஸ்லிமத்துன் இதே சொல்ல, சில இடங்களில் முஸ்லிமத்தன் இதே சொல்ல, சில இடங்களில் முஸ்லிமத்தின். முஸ்லிமத்துன் என்று சில இடத்துல சொல்லணும், முஸ்லிமத்தன் என்று சில இடத்துல சொல்லணும், சில இடத்துல முஸ்லிமத்தின் என்று சொல்லணும். மூணையும் போட்டு காட்டியிருக்கிறேன். இந்த முஸ்லிமத்து என்பதில் சில இடங்களில் முஸ்லிமத்துன், சில இடங்களில் முஸ்லிமத்தன், சில இடங்களில் முஸ்லிமத்தின். இப்படி ஒரு சொல்லு மூணு வடிவத்தில் என்ன செய்யும் வரும். அப்போ ரஃபோ செய்கிற இடத்துல சொல்கிற இடங்களில் முஸ்லிமத்துன். நசபு செய்யணும்னு ஒரு சட்டம் சொல்லுவாங்க, இந்த இடங்களில் நசபு செய்யி, அந்த இடங்கள்ல எல்லாம் முஸ்லிமத்தன். இந்த மாதிரி இடங்களில் ஜர்ரு செய்யி முஸ்லிமத்தின்.
அப்போ முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தன், முஸ்லிமத்தின், இது ஒரு வகை. முஸ்லிமத்தானி அப்போ ரெண்டாவது. முஸ்லிமத்தானின்னு போட்டோம்ல, முஸ்லிமுன் முஸ்லிமானி இஸ்முல் ஃபாயில் மனசில் கொண்டு வாங்க. முஸ்லிமுன் முஸ்லிமானி முஸ்லிமூன, முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தானி முஸ்லிமாத்துன்னு படித்தோம்ல. அப்போ முஸ்லிமத்துக்குலேருந்து முஸ்லிமத்தானின்னு சொல்கிறோம்ல, அது முஸ்லிமத்தாயினிங்கணும். இதை வந்து இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை வந்து நாளைக்கு பார்ப்போம். 2-3 நாளில் இந்த சொல்லுடைய அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் படித்த இந்த சர்ஃபை முழுமையாகும். நீங்கள் நாசிரும் நாசிரானின்னு படிச்சுட்டு போயிட்டீங்க, நாசிருண்டு வராமல் நாசிரண்டு வரும், வேறன்னு நீங்கள் நினச்சிக்கிருவீங்க. நாசிரானின்னு நீங்கள் படிச்சிங்க, நாசிரீனான்னு சில ட்ரைனின்னு வரும், இது வேற நினச்சிக்கிருவீங்க. அது மாதிரி நினைக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த ஒரு சொல்லுக்குள்ள 3 வடிவம், பெயர் சொல்லுக்குள்ள 3 வடிவத்தை என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அது வந்து இந்த சர்ஃபோட ரிலேட்டிவாக உள்ளது தான். இது சர்ஃப் அல்ல, ஆனால் சர்ஃபோட ரிலேட்டிவாக உள்ளதுனால இதை பற்றி ஒரு 2-3 நாளைக்கு எடுத்தால் கூட முழுமையை தெரிஞ்சுக்கிட்டு பழையபடி என்ன செய்யணும், பழையபடி சர்ஃபில் போயிடுவோம். நாளைக்கு பார்ப்போம், மீதியை சொல்லுவோம்.